வணக்கம். ஜனநாயகன் படத்தின் தற்போதைய நிலைமை. ஒரு பக்கம் வந்து விஜயோட நிலைமையே வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல. ஜனநாயகன் படத்தோட ரொம்ப முக்கியமாடா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கேட்கலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இத சுத்தி ஒரு அரசியல் நடக்கிறதுனால இது குறித்த ஒரு சின்ன அப்டேட் குடுக்கலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல நாங்க எதுக்கு இத வந்து ஒரு விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிச்சப்போ, இன்னொரு அப்பீல் வந்து பார்த்தீங்கன்னா, 20த்ல நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஹியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 20த்ல நம்மளுக்கு ஒரு முக்கியமான முடிவு தெரியும். அந்த ஜனநாயகன் படத்த ஒரு கேஸ் சர்ச்சையில் வந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தேதி. இன்னைக்கு வரைக்கும் பல பேர் வந்து ஆர்வம் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த தேதி ரிலீஸ் ஆகும், இப்படி தான் வரப்போகுது, இன்னைக்கு பாருங்க கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க, அதற்குள்ள டீல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு. பட் டு பி வெரி ஆனஸ்ட், ஜுடிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸோட ஹியரிங் வந்து 20ஆம் தேதியில் தான் வந்து இதோட முழு முக்கியமான விஷயம் தெரியும். சரி, 20ஆம் தேதி என்ன நடக்கும்? அன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆன்னு கேட்டால் இல்லை, அன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் தேதி தெரியுமான்னு கேட்டால் இல்லை. ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20ஆம் தேதியே ஹியரிங்கை முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து என்னைக்காவது இதை போய் முடிச்சு இதுக்கான தேதியை வந்து நீங்கள் வந்து குறிப்பிடணும், என்னைக்கு இதோட சர்டிஃபிகேட்டும் ரிலீஸும் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடணும். அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று போடப்படும். இல்லைனா திருப்பியும் ரிவைசிங் கமிட்டி கிட்ட வந்து அனுப்புவாங்க. அப்படி ஆர்டர் போட்டு அன்னைக்கே வந்து ஒரு தேதியை முடிவு பண்ணணும்னு நினச்சா அன்னைக்கு என்னைக்கு ரிலீஸ் அப்படிங்கிற தேதி வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த செகண்ட் ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அரசி அதை ரிவைசிங் கமிட்டிக்கு அமிச்சாங்க அப்படின்னா, அப்போ வந்து சில கட்ஸ்லாம் சொன்னாங்க அப்படின்னா, அந்த கட்ஸ் எல்லாம் வந்து அதை இந்த படம் பார்க்கறதுக்கு இன்னொரு 5 நாள் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கட்ஸ் திருப்பியும் ப்ராசஸ் ஆகி இன்னும் ஒரு 5 நாள் போய் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிப்ரவரி வரைக்கும் இதோட ரிலீஸ் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதற்கான வாய்ப்புலாம் இல்லைன்னு சில பேர் நம்பிட்டு இருந்தாங்க. பட் ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு அமிச்சாங்கன்னா அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதை வந்து இந்த கட்ஸ்லாம் பண்ணி திருப்பியும் பார்த்துட்டு அந்த கமிட்டியில் எல்லாருமே வந்து ஒரு முடிவுக்கு வந்து அப்போ யாருக்குமே வந்து ஒரு ஆட்சேபனை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த கட்டத்துக்கு போச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தகுந்த ஒரு நாட்கள் ஆயிரும். அப்படிங்கிறதுனால பிப்ரவரிக்கு தள்ளிப்போகலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி எலெக்ஷன் வரதுனால பிப்ரவரிக்கு தள்ளி போயிட்டோன்னே எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரூலில் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த படம் இன்டெரக்டாக ஒரு பிரச்சாரம் அப்படின்னு காட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை அப்படியே திருப்பியும் தள்ளி விட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுற மாதிரியான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஃபர்ஸ்ட் யாருமே சொன்னால் நம்பலை, எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து போவோம், அவ்வளோ அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னப்போ யாரும் வந்து நம்மள, ஏன் நானே கூட நம்பலை. பட் இந்த ப்ரொசீஜர்லாம் என்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா, அன்றைக்கே வந்து இதுக்கு வந்து ஒரு முடிவு தெரிஞ்சாகும் அப்படின்னு நினச்சி ஒரு தீர்ப்பு அளித்தாங்க அப்படின்னா மட்டுமே இந்த படம் சீக்கிரமாக ஜனவரியோட எண்டுக்குள்ளே ஏதோ ஒரு நாளில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இல்லைனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் படம் போகிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஸோ ஜனநாயகன் படம் இல்லை, தமிழ் சினிமாவுக்கு ஒரு வறட்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு இருக்க அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, ஜனவரி 30 ரிலீஸ் ஆக வேண்டிய தலைவன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் அந்த படம் பார்த்தோம். ஸோ இந்த கேப்பில் வந்து எந்த படமே வரலே அப்படின்னு பொங்கலில் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து ஜனநாயகன் இல்லாத குறைய வந்து வேறு மாதிரி ஒரு விதில் வந்து தீர்த்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த படத்தையும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. பட் இட்ஸ் ஸ்வீட் மூவி. எனிவே, கம்மிங் பேக் டு திஸ். இன்னும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து படம் தேட்டர்லேயே ரிலீஸ் ஆகலைங்க, தளபதி யாருன்னு தெரியுமா, அவரோட மாதம் வந்து ஓடிடியை ஸ்தம்பிக்க வைக்க போகிறாங்க, டேரெக்டாக படம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் எதுவுமே சரி வரல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது நெட்ஃப்ளிக்ஸ்னு சில பேர் சொல்ல, சில பேர் அமேசான்னு சொல்ல, சில பேர் ஏங்க ஜீ தானங்க வாங்கியிருக்காங்க, ஜீயில் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பட் த திங் இஸ் என்ன மேட்டர் அப்படின்னா, ஓடிடியில் டேரெக்டாக படத்தை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்ல ஐடியா தான். பட் விஜய் மாதிரி ஒரு ஸ்டாரு, அவர் அரசியலுக்கு போகிறாரு, கடைசி படம் ஒரு மாஸ் படம் அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் படம்னா தேட்டரில் போய் பார்க்குறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஃபேன்ஸும் வந்து நம்புவாங்க, விரும்புவாங்க. ஏன் விஜய் மட்டும் இல்லாமல் அவரோட கட்சியை சார்ந்தவங்களும் வந்து ஒரு கிராண்ட் எண்டிங்காக இருக்கணும், ஸோ தேட்டர் தான் ரிலீஸ் ஆகணும், அதுதான் நம்மளுக்கும் லாபம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கலாம். பட் அதையும் தாண்டி சரி, அப்போ படத்தோட ப்ரொடியூசர் பாவங்க, அவர் ரொம்ப நல்லவர், கஷ்டப்பட்டு காசு போட்டிருக்காரு, அவருக்காகவாவது படம் வெளியாகி ஒரு வியாபாரமாவது ஆகணுமே, மக்கள் பார்க்கணுமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணலாம். பட் அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து சில சிக்கல்கள் இருக்குது. எனிவே, இந்த ஓடிடி ரிலீஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சல்லியர்கள் படத்தை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஓடிடி ப்ளஸ் அப்படிங்கிற தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா சல்லியர்கள் படம் வந்து ரிலீஸ் ஆகி ஸ்தம்பிக்க வச்சிச்சு. ஏன்னா அவங்க சர்வரே ரொம்ப டவுன் மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் உலக தமிழர்கள் எல்லாருமே சல்லியர்கள் படத்தை பார்க்கறதுக்காக வந்து முயற்சி செஞ்சுருப்பாங்க. அப்படிங்கிறதுனால இப்போ சல்லியர்கள் படம் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஓடிடிலையும் போகுது. ஆஹா ஓடிடி எல்லாருக்குமே தெரியும், ஆஹா ஓடிடிலையும் சல்லியர்கள் படம் வரப்போகுது அப்படிங்கிறத சுரேஷ் காமாட்சி படத்தோட ப்ரொடியூசர் வந்து ஒரு பதிவாக போட்டிருந்தாரு. ஸோ அந்த தளத்தில் போயிட்டு இது வரைக்கும் படத்தை பார்க்கல யாருன்னா ரிலீஸ் ஆனோன்னு வந்து பார்த்துருங்க. எனிவே, கமிங் பேக் டு ஜனநாயகன் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமே, டேரெக்டாக ரிலீஸ் பண்ணலாம்னு கேட்டால் பண்ணலாமே. ஆனால் அதுலேயும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து தவறாக என்ன நினச்சிக்கிறாங்க, ஓடிடியில் வந்து ஒரு கான்டென்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதற்கான சென்சார் சர்டிஃபிகேட் தேவையில்லை, அது ஈஸியாக வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மூவி மாதிரி இண்டிபெண்டன்ட் கான்டென்ட் மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. பட் அதில் சின்ன ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது என்ன, கன்ஃபியூஷன் இல்லை, மிஸ்கம்யூனிகேஷன் நிறைய பேருக்கு ஆயிருக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓடிடியில் கான்டென்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் சர்டிஃபிகேட் இல்லாமல், பட் அது வந்து படங்களுக்கு தகாது.
இப்போ மினி சீரீஸாக இருக்கலாம், சில கைண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ரிஸு, அது மட்டும் இல்லாமல் சீரீஸ் பெரிய சீரீஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2 சீசன் 3 சீசன் மாதிரி மெகா சீரீஸ்லாம் கூட வந்து சர்டிஃபிகேட் இல்லாமல் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஓடிடியில் வாய்ப்புகள் இருக்குது. பட் அது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்னு ஏற்கனவே தெரிஞ்சு ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக வெளில வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அதற்கு கண்டிப்பாக ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் வந்து தேவை. ஸோ பல பேர் வந்து தவறாக பரப்பிட்டு இருக்குது என்னென்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம், ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணிட்டு போங்கப்பா, எதுக்கு இவங்ககிட்டலாம் கெஞ்சிட்டு இருக்கணும். இவங்ககிட்டலாம் வந்து அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, விஜய் கிட்ட வந்து பிஜேபி இப்போ பார்பைன் பண்ணிருக்கு அவரோட கூட்டணியில் சேர்றதுக்காக. இந்த படத்துக்காக அவர் வந்து போயிட்டு விழுந்துடக்கூடாது. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணையாக இருந்தால் கூட இந்த படத்துக்காக என்றைக்குமே விஜய் வந்து மண்டிகிட்டராப்பா அவரோட சொந்த ரீசன்ஸ்க்காக செல்ஃபிஷா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பரப்பிடக்கூடாது. அதனால் படம் தானே தளபதி, உங்கள் படத்தை நாங்கள் ஓடிடியில் பார்த்து கூட வந்து வின் பண்ண வைக்கிறோம், அதனால் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சாரி கைஸ், அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் தேவை அப்படிங்கிறனால அதற்கான வாய்ப்பும் இப்போதைக்கு வந்து இல்லை. இதில் இன்னொருத்தர் கீழே போட்டிருந்தான், இதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் நான் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டே இருக்கும்போது, அப்படி தானேங்க ஓடிடியில் ரிலீஸ் பண்ணால் அந்த சீரிஸாக இருந்தால் போதுமா, அப்படியே ஃபுல் படத்தை அன்கட் வேர்ஷனை எடுங்க, 10 எபிசோடாக வெட்டி அதை வந்து சீரிஸாக போடுங்க, எங்கள் தளபதிக்காக நாங்கள் ஒரு சீரிஸாக அதை பார்த்து ஹிட் ஆகிறோன்னு சொல்லிட்டு. யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பிரச்சனை அடங்கினா போதும், அவனுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் எனக்கு என் பிரச்சனைடா அப்படிங்கிற மாதிரி சில ரசிகர்கள் எப்படியா அந்த படத்தை 10 துண்டாக வெட்டினாலும் கேக் மாதிரி சாப்பிட்ருவாங்க அப்படிங்கிறாங்க. பட் எனவே லியோ 2 வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு? ஏன் விஜய் வந்து அரசியல் தோத்துட்டு திருப்பி படம் நடிக்கிறதுக்கு லியோ 2 நடிப்பார்லாம் நான் சொல்லுங்க. லியோ 2 நிஜமாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பல பேர் கிளப்பி விட்டுருக்காங்க. இதில் என்ன மேட்டர்னா, எங்கேருந்து இந்த விஷயம் ஆரம்பிக்குதுன்னா, அல்லு அர்ஜுன் வந்து தெலுங்குல பெரிய ஸ்டாரு, புஷ்பாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனியன் ஸ்டாராகவும் ஒரு நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ தமிழில் விஜயோடைய இடத்தை வந்து யாரா நிரப்ப போகிறா அப்படின்னோன்னா அல்லு அர்ஜுன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் பார்த்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க LK7 லோகேஷ் கனகராஜோடைய 7வது படம், அதை வந்து அவர் டைரக்ட் பண்ணுறாரு, அல்லு அர்ஜுன் வந்து நடிக்கிறாரு, தெலுங்கில் டைரக்டான ஒரு படமாக இது வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ப்ரோமோ நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆஃப்கோர்ஸ் அனிருத்தோட மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ரோமோவில். ஸோ அதில் அல்லு அர்ஜுன் கூட போஸ்ட்டில் போட்டிருந்தார், எஸ் அட்லாஸ்ட் அனிருத் கூட வந்து கரம் கோத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக. சரி, ப்ரோமோ நல்லா தான் இருந்துச்சு. அந்த ப்ரோமோ நானும் நார்மலான ஒரு கண்ணாடி தான் பார்த்தேன். பட் இவங்கெல்லாம் போட்டதுக்கப்புறமா போய் பார்த்தா ஏன் அடுத்த விஜய்னு அல்லு அர்ஜுனை சொல்கிறாங்க, ஏன் லியோ 2னு கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ரோமோவில் பேசிக்லி வந்து நம்ம லியோ படத்தோட ப்ரொமோஷன்ஸோட ஹைப்பு, அந்த படத்தோட ஒரு சிம்பிள்ஸ்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கம், இன்னொரு பக்கம் உல்ஃபு, இன்னொரு பக்கம் சொல்லி வச்ச மாதிரி வந்து கழுகு வேறு பறக்குதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறப்போ அந்த தீம் எல்லாமே பார்க்குறப்போ வந்து சரி, அந்த ஒரு ஆடியோ லான்ச்சில் வேறு சொல்லியிருப்பார் மலேசியாவில், தளபதி கிட்ட நான் வந்து லியோ 2 பண்ணலான்னு கேட்டேன்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து இப்போ அரசியல்லையும் பல விஷயங்களும் பிஸியாக இருக்கிறதுனால திருப்பியும் லியோ 2 விஜய் அவர்களை வச்சு எடுக்க முடியாது. ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டும் இருக்குது. புஷ்பா 2னால வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா தமிழ்நாட்டையும் தாண்டி ஒரு நல்ல ரீச் இருக்கும். அதனால் ஏன் வந்து லியோ 2வை நம்ம அல்லு அர்ஜுனை வச்சே எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் கனகராஜ் நினச்சிருக்கலாமோ. அல்லு அர்ஜுனும் இவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்ஸில் நம்ம போய்ட்டு அந்த இடத்துல உட்காந்து நம்மளும் இந்த கதையை கண்டினியூ பண்ணலாம் நினச்சிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நிறையா யூகங்கள்லாம் இருந்தாலும் நிறைய வாட்டி நான் ஏமாந்துருக்கேன். என்னையே கூப்பிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கூலி படத்தில் அந்த ட்ரெய்லர் காட்டிட்டு இது ஒரு டைம் ட்ராவல் படம் தான், அந்த சேரை பாருன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் என்னை ஏமாத்துறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வந்து திருப்பி ஏமாறுறதுக்கு நான் வந்து வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் இந்த லயனு, உல்ஃபு, ஈகிள்லாம் வருதுன்னா வந்து இந்த அளவுக்கு சிமிலாரிட்டி இருக்கே, விஜய் வேறு போயிட்டாரே, ஒருவேளை லியோ 2 அல்லு அர்ஜுன் வச்சா அதை எடுத்துருப்பா, அந்த ஃபேக் ஃப்ளாஷ்பேக் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்குன்னு ஒரு சினிமா ரசிகனா எனக்கும் தோணுது. பட் பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக கூலி படத்தோட அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் லியோவும் சுமாராக போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அடங்கி அவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேசினா நல்லா வேணும்ல அப்படிங்கிற மாதிரி அவர் யாரெல்லாம் ஹேட் பண்ணாங்களோ ட்ரால் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்குடா தெலுங்கு இண்டஸ்ட்ரி, என்னோடய பிளாட்ஃபார்மில் அங்கே போய் நான் நிரூபிச்சுட்டு ஒரு பேன் இண்டியன் டேரக்டராக மாறிட்டு திருப்பி வரேன் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அல்லு அர்ஜுன் கிட்ட தன்னுடைய லியோ 2 ஸ்கிரிப்டே போய் கொடுத்துட்டாரா, இல்லை ஒரு புது ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட் மூலியமாக வந்து அவர் வந்து தன்னை கம்பேக் கொடுக்கறதுக்கான முயற்சி செஞ்சுட்ருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனாலுங்க இந்த மீமில் ரொம்ப தான் போட்டு வறுத்து எடுக்கிறாங்க லோகேஷ் கனகராஜை. ட்ரக்ஸை தமிழ்நாட்டை விட்டால் வாங்குறதுக்கு யாருமே இல்லை, ஆந்திரா பக்கம் வண்டியை திருப்பி விட்றா அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ப்ரோமோ வந்து ப்ரோமோ போட்டிருக்காங்க. எது எப்படியோ எவ்ரி ஒன் டிசர்ன்ஸ் செகண்ட் சான்ஸ் அண்ட் கம்பேக். ஸோ அவர் வந்து இந்த படத்தின் மூலியமாக கம்பேக் கொடுக்குறாரு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி இது லியோ 2வா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.